அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஜேடபிள்இ மெயின்ஸ் மற்றும் ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜோசா முதல்ல வந்து ஜோசானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். JOSAAன்னு அதாவது ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோசான்னு சொல்லுவாங்க. இவங்க சார்பாக ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடத்துகிறாங்க. யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்இ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்கும் மற்றும் ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்கும் வந்து இந்த ஜோசா கவுன்சிலிங்கிறது நடக்குது. இந்த ஜோசா கவுன்சிலிங் மூலமாக 4 வகையான கல்லூரிகளில் சேரலாம். IITங்கிற கல்லூரிகளில் சேரலாம், NIT, IIIT, GFTI மொத்தம் 121 கல்லூரிகளில் தான் சேர முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் சில வேறு ஸ்டேட்டோட சில கவர்மெண்ட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுமா, சில ப்ரைவேட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. IIT ஒரு 23 IIT, NIT வந்து பார்த்தீங்கன்னா 31+1 32 NIT, IIIT 26 IIIT மற்றும் GFTI மட்டும் 40 ப்ளஸ் கூடுதலாக எண்ணிக்கைகள் கூடலாம். ஸோ மொத்தம் அரௌண்ட் ஒரு 121 கல்லூரிகள் மட்டும்தான் கலந்துக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தனியாக எந்த ப்ரைவேட் காலேஜஸும் இந்த ஜோசா கவுன்சிலிங்குள்ளே வரமாட்டாங்க. அதாவது இது எப்படி பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த JEE மெயின் ஸ்கோரை வந்து சில ப்ரைவேட் கல்லூரிகள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து நம்ம உடனே ஜோசா கவுன்சிலிங்குள்ளே அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜோசா கவுன்சிலிங். ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். ஆனால் ஒரு ஜோசா கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், எப்படி வந்து அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன நடைமுறைகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜோசா 2024 கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். ஸோ ஒரு ஜோசா கவுன்சிலிங் எப்படி ஆரம்பிக்கும், அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, அட் தி எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிற A to Z தகவல்கள் கொடுக்க போகிறோம். ஸோ முழுமையாக கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஜோசா கவுன்சிலிங் ஆனது எப்போ எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, JEE அட்வான்ஸ்டு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்த அடுத்த நாள். இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் பாருங்கள், ஜூன் 9ஆம் தேதி நம்மளுக்கு வந்து JEE அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. இந்த வருஷம் சொல்லியிருக்க தேதிங்கிறது ஜூன் 2 சொல்லியிருக்கிறாங்க. கடந்த வருஷம் ஜூன் 9 தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆச்சு. நம்மளுக்கு ஜூன் 9 போன வருஷம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் ஜூன் 10 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜோசா கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த வருஷமும் நம்மளுக்கு பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருங்கிறாங்க. ஸோ ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோசா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் பல பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. சார் ரெஜிஸ்ட்ரேஷனாக புதுசாக ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணுமா, புதுசாக ஃபஸ்ட்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜோசாங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நீங்கள் JEE மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க, அட்வான்ஸ் எழுதியிருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் நம்பர் ஒரே பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜோசா கவுன்சிலிங்க்கு புதுசாக எந்த யூசர் நேமும் கிரியேட் பண்ண தேவையில்லை, எந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. அதே சேம் JEE மெயின்ஸோட யூசர் நேம் வித் பாஸ்வேர்டு அதை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் கொடுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த யூசர் நேமையும் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்க லாகின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி இந்த JEE மெயின்ஸ் மற்றும் அட்வான்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிடுறேன். எல்லாருமே நம்ம 10th மார்க் ஷீட்டை தான் அப்லோட் பண்ணியிருப்போம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே நம்ம புதுசாக பண்ண வேண்டிய டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் ஆல்ரெடி இருக்கும், சிக்னேச்சர் காப்பி ஆல்ரெடி இருக்கும். நம்ம புதுசாக அப்லோட் பண்ண வேண்டியது மெயின் வந்து 10th ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டுங்கிறத அப்லோட் பண்ணணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணோட வேலிடிட்டிங்கிறது முடிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு OBC NCL மார்ச் 30 முடிஞ்சிருக்கும். ஏப்ரல் 1க்கு அடுத்து வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது இதில் வந்து JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம்
எக்ஸாம் எழுதினவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் புதுசாக வாங்கி அதை வச்சு தான் அட்வான்ஸ்டு எக்ஸாம் போனாங்க. பட் அட்வான்ஸ்டு எக்ஸாம் அப்பியர் ஆகாத நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போயே ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கடைசியாக கவுன்சிலிங் தேதி அன்னைக்கு வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2 சர்டிஃபிகேட் ப்ளஸ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே பதியணும்னு தேவையில்லைங்க. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்த முதல் நாள் பண்ணக்கூடிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. பேரலாக ஆர்கிடெக்சர் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதுதான் முதல் நாள் பண்ணுற வேலை. ரெண்டாவது என்ன பண்ணணும், அதே தேதியிலேருந்தே நம்மளுக்கு இன்னொரு ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீயை வந்து நீங்கள் வந்து அன்னையிலேருந்தே பே பண்ண ஆரம்பிக்கலாம். இதே வந்து இது கடந்த சில வருஷங்கள்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறது பே பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கோட முதல் நாள்லேருந்தே சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறத நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அதாவது கட்டணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீ பேமெண்ட் ஆஃப் தி ஜோசா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை இப்போ வந்து உறுதியாக கட்டணும்னு கிடையாது, நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிங்க. இப்போ இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கில் ஒரு சீட் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த சீட்டை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு பார்சியல் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் அந்த சீட்டு வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி நீங்கள் இப்போ சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணலைன்னா உங்களுடைய சீட்டை அப்படியே எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட சீட் வேறு யாருக்கும் போகக்கூடாதுன்னா நம்ம வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறத பே பண்ணணும். இப்போ இதில் ஒரு டவுட் வரும், சார் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறீங்க எவ்வளோ சார் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் அதாவது கவுன்சிலிங் ஆரம்பித்த மறுநாள்லேருந்தே பே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டி, ஓபிசி என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இந்த 3 பிரிவுகளில் வரக்கூடிய மாணவர்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயாக வந்து 35,000 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணணும். இதில் 30,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸில் போய் ஆட் ஆகிரும். 5,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கான சார்ஜஸாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இதே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் மற்ற அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயாக வந்து எவ்வளோ பே பண்ணணும்னா 17,500 ரூபாய் பே பண்ணணும். அதில் 12,500 ரூபாய் உங்கள் ஃபீஸ்க்கு எடுத்துக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 ரூபாய் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் செலவு, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான செலவுகளுக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ நீங்கள் சீட்டு கிடைச்சாதான் பே பண்ணி வைக்கணும்னு கிடையாது, சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பே பண்ணி வைக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம், சார் இப்போ எனக்கு வந்து சீட்டே அலோகேட் ஆகலை, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, உறுதியாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த தேதியில் நம்ம வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ மட்டும்தான் பே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் முடித்த மறுநாள் ஒரே நாள்லேயே நம்மளுக்கு என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஆரம்பிச்சிடுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட முதல் நாள்லேருந்தே நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு என்னைக்கு வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து சாய்ஸஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ எப்படின்னா மற்ற கவுன்சிலிங்லாம் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் சீட் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். 2வது ரவுண்டு மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3rd ரவுண்ட் மாணவர்கள் செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குங்க. பட் ஜோசா கவுன்சிலிங் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் விஐடி கவுன்சிலிங் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஐடி கவுன்சிலிங் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 20,000 முதல் 20,000 பேர் மட்டும்தான், அதுலேயும் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ரவுண்டாக தான் போயிட்டுருக்காங்க. பட் ஜோசா கவுன்சிலிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ லீஸ்ட்டாக ரேங்க் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் கவுன்சிலிங் அதாவது நீங்கள் இந்த ஜோசா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே தாராளமாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஒரு 5 நாள் கழிச்சு 10ஆம் தேதிக்கு அடுத்து கடந்த வருஷம் ஜூன் 15ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸை நீங்கள் என்ன ஆர்டரில் சாய்ஸஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க் சீட் அலோகேஷன்ங்கிறது கொடுக்குறாங்க. மார்க் சீட் அலோகேஷனா தோராயமான சீட் அலோகேஷன், அதாவது நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாய்ஸஸ்க்கு இந்த மாதிரியான கல்லூரியில் இந்த சீட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான், அதாவது இது உறுதியாக கிடைக்கும்னு அவங்க சொல்லவே இல்லை, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் சீட் அலோகேஷன் வந்து கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 15ஆம் தேதி கொடுக்குறாங்கன்னா அந்த மார்க் ஷீட் அலோகேஷனை பேஸ் பண்ணி அப்போ தான் நம்ம திருப்பி வெரிஃபை பண்ணுவோம், நம்ம கொடுத்துருக்க சாய்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, இல்லை சாய்ஸஸில் திருப்பி ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது திருப்பி ஒரு டைம் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம். இல்லை எனக்கு சாய்ஸஸ் ஓகேனா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு 15ஆம் தேதி ஃபஸ்ட்டு மார்க் அலோகேஷன் வந்துடுதுங்க. 16ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு 17ஆம் தேதி திருப்பியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க் ஷீட் அலோகேஷனுங்கிறது 2வது அலோகேஷனும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆல்டர் பண்ண சாய்ஸஸ் நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, இப்போ நம்மள மாதிரியே வந்து ஒரு 1,00,000 மாணவர்களுக்கு மேலே வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து திருப்பி சாய்ஸஸில் ஆல்டர் பண்ணுறப்ப இப்போ நம்ம ஆல்டரே பண்ணலைனாலும் மற்றவங்க ஆல்டர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதை அஃபெக்ட் ஆகுங்க. அப்போ திருப்பி இன்னொரு சீட் அலோகேஷன் நடக்கும். அந்த 17ஆம் தேதி நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்மளுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஆல்டர் பண்ணுறது ஃபில் பண்ணுறது அது எல்லாமே நம்மளுக்கு லாக் ஆகிக்குங்க. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலேருந்து 17, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 மொத்தம் 8 நாட்கள் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. சரிங்களா? இந்த 8 நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் சாய்ஸஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் சாய்ஸஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இத்தனை சாய்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ 17ஆம் தேதியோட நம்மளுக்கு வந்து என்ன ஆகிருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய சாய்ஸஸ் எல்லாமே லாக் ஆகிருதுங்க. அடுத்து 18ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லைங்க, இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், ப்ளஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இதுலையெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தகவல்கள்லாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து அந்த கொரிஸ் வந்து கேட்பாங்க, நம்மளுக்கு இந்த டேட்டாலாம் வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கோட மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 நாட்கள் நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு மெயில் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஜூன் 20 போன வருஷம் ஃபஸ்ட்டு ரவுண்டோட சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது நடக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டோட சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம 17ஆம் தேதி சாய்ஸை லாக் பண்ணி வச்சோம், 2 நாள் கேப் 18, 19 கேப். 20ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டோட சீட் அலோகேஷனுங்கிறது நடக்குது. அந்த சீட்டு அலாட்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இந்த கல்லூரியில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷனுங்கிறது நம்மளுக்கு கிடைக்குங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு இதை விட பெட்டரான சாய்ஸஸ் போகலாம். இதை வந்து ஒரு 3 ப்ராசஸ் சொல்லுவாங்க, ஃப்ரீஸ், ஸ்லைடு மற்றும் ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. இந்த 3 பற்றி மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கடந்த வருஷம் குழப்பிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 டேர்ம்ஸை யூஸ் பண்ணி, இந்த 3 சாய்ஸஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சீட்டுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது உறுதிப்படுத்தப்படும். சரிங்களா? ஜூன் 20ஆம் தேதி நம்மளுக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு அந்த சீட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஃபீ பேமெண்ட், டாக்குமெண்ட் அப்லோடிங் இது எல்லாத்தையும் ஜூன் 24க்குள்ளே வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜூன் 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபீஸை வந்து ஃபுல் ஃபீஸ், அதாவது நீங்கள் ஆல்ரெடி சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபீஸை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டு 1 முடிகிறதுக்குள்ளே வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரிமைனிங் ஃபீஸுங்கிறத தாண்டி ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயேங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் அட்மிஷன் ஃபீன்லாம் சொல்லுவாங்க. ஸோ சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை வந்து நீங்கள் இந்த 24 ஜூனுக்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரவுண்ட் 2ல் அந்த சீட்டுங்கிறது வேறு யாருக்காச்சும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்புறம் அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 முடித்த உடனே இந்த ஃபீ பேமெண்ட்லாம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயில் எல்லாத்தையும் நீங்கள் வித்தின் 1 டே, நம்மளுக்கு ஜூன் 24 வந்து ஃபீ பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட், 25ஆம் தேதி அது சம்மந்தப்பட்ட கொரிஸ் போகும். 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணணும், சீட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிடையாது. ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணணும். அடுத்து 2வது ரவுண்டு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டோட சீட் அலோகேஷனுங்கிறது ஜூன் 27 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டோட சீட் அலோகேஷனுங்கிறது 20ஆம் தேதி கிடச்சிருக்குங்க. அப்போ 20 ஒரு 7 நாள் ஒவ்வொரு ரவுண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸும் நடக்கும். அதே சேம் அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு சீட் அலோகேஷன் நடக்கும், நீங்கள் திருப்பி ஃபீ பேமெண்ட், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணணும், அதுக்கான கடைசி தேதி, அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை கொரிஸ் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணணும். 2வது ரவுண்டில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட்டை வித்ட்ரா பண்ணலாம்.
எனக்கு கிடைச்சிருக்க சீட்டு வேண்டாம், இல்லை நான் எனக்கு கிடைச்சிருக்க சீட்டை தாண்டி நான் வேறு விஷயங்கள் போக விரும்புகிறேன், இல்லை இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்தே வெளியே வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கிற சீட்டை நீங்கள் வந்து அதாவது ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டில் தான் எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், நான் வந்து வேறு ப்ராசஸ் பார்க்க விரும்புகிறேன், இல்லைன்னா நான் வந்து இந்த கவுன்சிலிங்லேருந்தே வெளியே வர விரும்புகிறேன், எனக்கு வந்து என்னோட சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இதெல்லாம் இந்த செகண்ட் ரவுண்ட்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக போங்க. தேர்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் திருப்பியும் சேம் உங்களுக்கு சீட்டு புதுசாக அலோகேட் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு மாறவே மாறாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு இந்த சீட்டை நான் மாற்றவே விரும்பலை, நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்த ஒவ்வொரு ரவுண்டும் நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம். இல்லை நான் வந்து திருப்பி ஃப்ளோட்டிங் ஸ்லைடிங் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சீட்டுங்கிறது மாறிட்டே வரும். இது மாதிரி மொத்தம் 5 ரவுண்டு நடக்குங்க. 5 ரவுண்டோட முடிவுகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 ரவுண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிறதுக்கே நம்மளுக்கு என்னைக்கு தேதி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 இல்லைன்னா ஜூலை 23 வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து இந்த 5 ரவுண்டு கவுன்சிலிங்கிறது நடக்கும். ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்கும் மொத்தம் 7 நாட்கள். இந்த 5 ரவுண்டு கவுன்சிலிங்கிறது தான் ஜோசா கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஜூலை 23 சரிங்களா. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ப்ராசஸ் ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜோசா கவுன்சிலிங்லாம் இடங்கள் கிடைக்காத மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சிசாப் கவுன்சிலிங். ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்காத மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சிசாப் கவுன்சிலிங். ஈவன் இதில் சீட்டு எடுத்தவங்க கூட, அதாவது நீங்கள் நினைக்கலாம் இதில் சீட்டு கிடைக்காதவங்க மட்டும் தான் இங்கே கலந்துக்க முடியும்லாம் கிடையாதுங்க. இங்கே சீட்டு எடுத்தவங்க கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், நான் வேறு சீட்டு மாறிக்கிறேன் அப்படின்னு கூட சிசாப் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். கடந்த வருஷம்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கை தாண்டி சிசாப் கவுன்சிலிங்கில் நிறைய இடங்கள்லாம் கிடச்சிதுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜூலை நம்மளுக்கு 17 ஆரம்பித்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஜூலை 26 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிருக்குங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இதுதான் டோட்டலாக ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ். உங்களுக்கு ஜோசாவில் சீட் கிடச்சிருச்சுன்னா, சீட் அலோகேஷனுங்கிறது நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணணும், நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் அட்மிஷன் ஃபீன்னு சொல்லுவாங்க, அதை பே பண்ணணும். உங்களுக்கு 5ஆவது ரவுண்டு முடிக்கக்குள்ள நீங்கள் வந்து கல்லூரியிலே போய் சேர்ந்துருவீங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்கள்லாம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நடக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களை கல்லூரிக்கு நேரடியாக ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ப்ளஸ் ரெண்டாவது நேரடியாக உங்களை வர சொல்லி ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கான கிளாஸஸ்ங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐஐடிஸோட கிளாஸஸ்ங்கிறது இங்கே நம்ம தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் போயிட்டு இருக்கிறப்பே வந்து அங்கே வந்து காலேஜுங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் 5th ரவுண்டு முடித்த உடனே அப்படியே டேரெக்டாக காலேஜஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு வந்து சிசாப் கவுன்சிலிங்கிறது ஆரம்பிக்கும். சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து இன்னும் அடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ்னா என்ன, ஸ்லைடுனா என்ன, ஃப்ளோட்டிங் ஆப்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறதுங்கிற தகவல்கள் கொடுக்க போகிறோம். அடுத்து சிசாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங்கோட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கும் சிசாப் கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் வேணுங்கிற பட்சத்தில் அந்த டைமில் கூப்பிடுங்க. இப்போ இருந்தே கூப்பிட வேண்டாம், இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஸோ அந்த டைமில் கூப்பிடுங்க. ஜோசா கவுன்சிலிங் நடைபெறுகிற தேதிகளுக்கு முன்னாடி மட்டும் ஜஸ்ட் கூப்பிடுங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.